ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆம்னி பஸ்ஸில் இருந்தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆம்னி பஸ் விளாக் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு ஆம்னி பஸ் விளாக் தாங்க இருக்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி தமிழ் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் வந்து ரிட்டர்ன் சென்னைக்கு தான் போகிறோம். ஸோ அதற்காக நான் எந்த பஸ்ஸை சூஸ் பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் சென்னை டு கோயம்புத்தூர் அது கோயம்புத்தூர் சென்னையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு புது ஆப்ரேட்டுங்க. இந்த பஸ் ரீசெண்டாக தாங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பஸ் தாங்க நம்ம KRS VP ட்ராவல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸோடைய MG கிளைசர் ப்ளஸ் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸாக ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை. இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸுக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு இன்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன புது ஃபீச்சர்ஸு, ஸோ டிக்கெட் ஃபேர் என்ன, எவ்வளோ டைமில் கவர் பண்ணுறாங்க, ஸோ எந்த ரூட்டில் போது நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம பஸ்ஸு காந்திபுரத்தில் எங்கே நிற்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ RV ஹோட்டல் இருக்குவாங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க நம்ம பஸ்ஸு நிற்கும். ஸோ இங்கேருந்து தான் எப்போவுமே கோயம்புத்தூருக்கு போர்டிங் பாயிண்ட் காந்திபுரத்தில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பஸ்ஸுக்கு வந்தாச்சுங்க. ஸோ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். பட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் டிபார்ச்சர் ஆகும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெனோவேஷன் ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ் அங்கே டிபார்ச்சர் ஆக முடியுது. ஸோ அதுக்கு பதிலாக ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பதிலாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் தான் டிபார்ச்சர் ஆகும். ஸோ இதுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா காந்திபுரம் SETC பஸ் ஸ்டாண்ட். ஸோ அப்படியே பக்கத்துலேயே தாங்க நம்மளுடைய பஸ் பார்க் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் பஸ்ஸு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் கிளம்பும். காந்திபுரம் SETC பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கத்தில் பார்த்தாலே நம்ம பஸ்ஸு நிற்குங்க. ஸோ நம்ம பஸ்ஸுன்னு இல்லைங்க. ஸோ எல்லா ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் இப்போ இங்கே தான் கிளம்பிட்டு இருக்கு. சரி வாங்க இப்போது நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் ஷாட்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸில் உள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் டிபார்ச்சர் அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க வாங்க. ஸோ பஸ்ஸோட உள்ள டிரைவர் கேபின் வந்துட்டோங்க. பாரத் பென்ஸோடைய சேசஸ் தாங்க. ஸோ ஃபுல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் பஸ்ஸுங்க. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெல்கம் டு KRS VPன்னு இருக்கும். பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே CCTV கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் அலாரம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே எமர்ஜென்சி பட்டனும் இருக்குங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தா அங்கேயும் ஒரு CCTV கேமரா உங்களுக்கு ப்ரைவசிக்காக கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா SOS பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு SOS பட்டன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா CCTV கேமராஸும் பஸ்ஸு ஃபுல்லாக இருக்குதுங்க. பர்ஃபெக்டாகவே மெயின்டைன் ரன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் நீங்கள் பஸ்ஸோட இன்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும் ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 5 மினிட்ஸில் கோயம்புத்தூர் காந்திபுரம் டிபார்ச்சர் ஆகும். ஸோ எல்லா போர்டிங் பாயிண்ட் வந்துட்டாங்க. சரி வாங்க ஃபஸ்ட் நம்ம டிபார்ச்சர் பார்த்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, ஸ்லீப்பரில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, இதில் புதுசாக என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இதில் புது பஸ்னால பார்த்தீங்கன்னா என்னென்ன இவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க, ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. சீட் நம்பர் 5 கீழே இது இருக்கு இப்படிங்க. ஓகேண்ணா. ஸோ என்னுடைய சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சுங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைட் அப்போ தான் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இதில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பார்த்துலாம்.
காலு கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க. அதில் வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் இருக்குங்க. அண்ட் காலுக்கு மேலே இங்கே ஒரு ரொட்டேட்டபிள் அட்ஜஸ்டபிள் ஏசி வென் கொடுத்துருக்காங்க. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் ஆகுது. அண்ட் அங்கே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் மாதிரி. அண்ட் இங்கேயும் ஒரு ரொட்டேட்டபிள் ஏசி வென் கொடுத்துருக்காங்க. பேக் ரெஸ்ட், ஸோ எம்ஜி லீரா, எம்ஜி கிளைசரில் பேக் ரெஸ்ட் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி தாங்க எம்ஜி பிராண்டிங் போட்ட பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் எலிவேட்டட் பில்லோ இருக்குங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு எக்ஸ்ட்ராவாக பில்லோவும் தராங்க. அதுலேயே அவங்க பிராண்டிங் KRSVPன்னு போட்டு. அண்ட் இது ஒரு ஏசி பஸ்னால பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க பிளாங்கெட், வாஷ் பண்ண பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பெட் ஸ்ப்ரெடும் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாகவே இருக்குங்க. ஸோ அதுலேயும் அவங்களுடைய KRSVP லோகோ பிராண்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரைவசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டட் கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று விண்டோ அண்ட் ப்ரைவசி கர்டன்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளேயும் பார்த்திங்கன்னா ப்ரைவசி கர்டன்ஸ் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குங்க. அண்ட் அதே ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரிப் லைட்டிங் பார்த்திங்கன்னா எல்லாமே டிரைவர் அண்ணா கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ டிரைவர் அண்ணா போர்டிங் பாயிண்ட்ஸ் முடிஞ்சோம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவார். இந்த பஸ்ஸில் மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைக்கு பின்னாடி தரலாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்க்ரீன் இருக்கும்லங்க விண்டோ, அதை சைடாக பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல மொபைல் ஹோல்டர் கொடுத்துறாங்க. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக அந்த இடத்துல கொடுக்காம இங்கே கொடுத்தது ஒரு சூப்பர் ஃபீச்சருங்க. டபுள் அப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா அமெனிட்டிஸும் சிங்கிள் பர்த்தில் சொன்ன மாதிரி தாங்க இருக்கும். பட் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் செப்பரேட்டர் கொடுத்துருப்பாங்க, செப்பரேட்டரும் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வந்தீங்கன்னா தனித்தனியாக ட்ராவல் பண்ணி தூங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸில். அதே மாதிரி ஒவ்வொரு இந்த நம்பர் இண்டிகேஷன் லைட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல், அந்த கோதேஜ் ஏரிய ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் எல்லாத்துலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் பக்காவாக இருக்குங்க. பஸ்ஸு கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரியாக எல்லாருக்கும் தராங்க. ஸோ சீட்டாக இருந்தாலும் சரி ஸ்லீப்பராக இருந்தாலும் சரி ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. சரி வாங்க இப்போ சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துலாம் பார்த்துலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் கவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 2 ஹேண்டில் பார் இருக்குங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன ஹோக் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃப் சப்போர்ட் இருக்குங்க. ஸோ அதோட லீவர் இங்கே இருக்கும். அண்ட் இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, புஷ்பேக் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ காஃப் சப்போர்ட் லீவர் இங்கே இருக்குங்க. இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காஃப் சப்போர்ட் மேலே வருவாங்க. அண்ட் ஒரு சூப்பரான காஃப் சப்போர்ட் ஆங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்பேக் பட்டன் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே சாஞ்சிக்கலாங்க. ஸோ ஒரு 45 டிகிரிஸ் வரைக்கும் நீங்கள் சாஞ்சிட்டு நிம்மதியாக எந்த லெக் பெயின் இல்லாமல் சூப்பராக ட்ராவல் பண்ணலாங்க சீட்டில் பொறுத்த வரைக்கும். சீட்டில் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காமனாக ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஆன் பண்ணல. அண்ட் இங்கே ஒரு ரொட்டேட்டபிள் அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சீட்டருக்கும் ஒன்று செப்பரேட்டாக. அண்ட் ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ப்ரௌன் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரௌன் கலர் வாஷ் பண்ண ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஸ்ட்ரிப் லைட்டிங்கோட. அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங் பார்த்தீங்கன்னா டிரைவரான கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ போர்டிங் பாயிண்ட் பண்ணோடனே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி ஹெட் கவரும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ண ஹெட் கவர் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ரீயூஸ் டைப் ஹெட் கவருங்க. ஸோ இந்த ட்ராவல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கவரை தூக்கி போட்டுருவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் KRSVPன்னு கொடுத்துருக்காங்க. சீட்டரில் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விண்டோ கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த சென்டரில் ஹேண்டில் லிஃப்ட் பண்ணால் இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ ப்ளக் டைப் மாதிரி இல்லைங்க, USB டைப்ஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. USB-B டைப் சார்ஜிங் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும் செப்பரேட்டாக. ஸோ நீங்கள் ஏன் சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் உள்ளே என்னென்ன காமனாக கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சு எனக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறாங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸோடைய போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னா ஒன்று பார்த்துலாம். லைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட் லைட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட் இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நைட் லைட்டும் இப்போ ஆன் பண்ணிட்டாங்க. ப்ளூ கலர் நைட் லைட்டும் இப்போ ஆன் பண்ணி ஸோ சூப்பராகவே இருக்குங்க பளிச்சுன்னு பார்க்கவே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஸ்டார்ட் ஆகும். பட் இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ரெனோவேஷன் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. SCTC பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ கோயம்புத்தூரில் என்னென்ன போர்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலான எல்லா போர்டிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சித்ரா, KMCH, ஹோப்ஸ் காலேஜ் அண்ட் கருமத்தாம்பட்டி, நிலாம்பூர், ஸோ எல்லாமே பேசிக் கோயம்புத்தூரில் டெய்லி நிற்கிற எல்லா ஸ்டாப்பும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பஸ்ஸோட ரூட்டை பார்த்துலாம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நிறுத்தினா உங்களுக்கு அவினாசி, ஈரோடு,
சேலம் வழியாக தாங்க பஸ்ஸு ஜாயிண்ட் ஆகி உளுந்தூர்பேட்டை வழியாக அப்படியே விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், கிளாம்பாக்கம் வழியாக உங்களுக்கு இந்த பஸ்ஸு கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போய் ரீச் ஆகுங்க. இந்த பஸ்ஸில் சீட்டிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அப்பர் பர்த்ஸ் அண்ட் ஸ்லீப்பர் பர்த்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்தால் ஏ, செகண்ட் வந்தால் பி, அந்த மாதிரி ஒரு ரோக்கும் ஏபிசிடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க, டபுள் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இதுவே நீங்கள் டபுள் அப்பர் இருந்தீங்கன்னா டியூபின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, சிங்கிள் அப்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எஸ்யூபின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் புது ஃபீச்சர்ஸ் தாங்க, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. மற்ற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அது இல்லாமல் இந்த பஸ்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குங்க. ஸோ அது என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க தாங்க கிளைசர் ZY ப்ளஸ் பாடியும் வாங்கினவங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே இவங்க தான் கிளைசர் ZY ப்ளஸ் பாடி வச்சு கோயம்புத்தூர், சென்னை டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டைம்ஸில் டே அண்ட் நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்டாக டே அண்ட் நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை. இன்றைக்கி நான் என் டிக்கெட் ஃபேர் என்னன்னு இப்போ பார்த்துடலாங்க. ஸோ என்னுடைய டிக்கெட் ஃபேர் இன்றைக்கி சென்னை வரைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து இந்த சிங்கிள் அப்பருக்கு பார்த்தீங்கன்னா 1030 ருபீஸ் ஆகுதுங்க. ஸோ எல்லா டேக்ஸ் சேர்த்து சிங்கிள் பர்த் 1030 ருபீஸ் வாங்குறாங்க. இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக் டேங்க, டியூஸ்டே நைட்டு கோயம்புத்தூர் டு சென்னை ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் 1030 ருபீஸ் வருதுங்க. இதுவே நீங்கள் வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆக வாய்ப்பு இருக்குங்க. டிரைவர் கேபின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சிசிடிவி கேமராஸ் தாங்க. ஸோ இங்கே ஒரு சிசிடிவி கேமரா, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டிரைவருக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே செக்யூரிட்டி வைஸ் அது பக்காவாக தாங்க இருக்குது. அண்ட் அதே மாதிரி டிரைவர் கேபினில் ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு கிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எல்லா பஸ்ஸில் இருக்கிற மாதிரி சாமி ஃபோட்டோ எல்லாத்துலேயும் அவங்களோட சாமி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சாமி ஃபோட்டோ வச்சு ஸோ ஃப்ரண்ட்லேயும் நல்லா அலங்காரம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க போர்டிங் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், போர்டிங் பாயிண்ட்ஸ் ஆகட்டும், ஸோ செக் பண்ணுறதுக்கு எந்த வித நோட் பேட் மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்க, சார்ட் மாதிரிலாம். அதுக்கு பதிலாக இவங்க டேப் தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டேப்லேயே எல்லாமே டீட்டெயிலாக வந்துருக்குங்க. ஸோ அவங்க வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா ரெட் பஸ்ஸில் புக் பண்ணிங்கன்னா அது டீட்டெயிலாக மென்ஷன் ஆகிரும். ஸோ எங்கே பிக்கப்பு, எங்கே ட்ராப்பு, எந்த சீட் நம்பர் எல்லாம். ஸோ கஸ்டமர் கால் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லேருந்து தான் கால் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டமர் இப்போ கால் பண்ணால் பார்த்தீங்கன்னா கால் வருது. ஜெயலட்சுமி ட்ராவல்ஸ் சார், இது சேலம் கொண்டாடி பஸ் போர்டிங் போட்டுருக்கீங்க சார். ஒரு 12-10 வண்டி வந்துடும் சார். 12-10 சார். சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். சரி சார், கொல்லாம்பட்டி பைபாஸ் ரவுண்டானத்தில் வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார், கிளாம்பாக்குள்ளே சார், வெளியே தான் சார். ஆமாம் சார். தேங்க்யூ சார்.
அதான் அந்த பவானி அதான் கீழே போய் இங்கே யோசிக்கிறேன் அதான் கீழே ஆனால் நான் வந்த எல்லா பஸ்ஸும் கண்டிப்பாக கீழே போகாது போவோம் இங்கேருந்து போய் பஸ் திருப்பி போயிடுவாங்க. ஓப்பன் சிட்டி ஏத்துறது பிரச்சனை இல்லை, ஆளு தெளிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆன்லைனில் புக் பண்ணி வராங்களா, பக்கத்துல உட்காந்து நவுட்டிக்கு போயிட்டாலும் என்ன பண்ணுறது, வழியில பார்த்து கேட்குறாங்களா ஏற்றி போயிட்டே இருப்போம். ஓப்பன் சிட்டி கூட நம்பர் நம்ம எழுதிடுவாங்க, நம்ம ஃபோன் நம்பர் வாங்கி அவ்வளோதான் பெஸ்ட்டு. அதுதான் சேஃப்டி சேஃப்டி. கடைசி வரை டேப் கூப்பிடுறோம், கம்பெனி நம்பர் தான் கூப்பிட மாட்டோம். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைனா கம்பெனி நம்பர் கூப்பிட்டு எங்கே இருக்கிறீங்க என்ன ஏது அவ்வளோதான். தூக்கி கோழி அனுப்புற மாதிரி அமைச்சு உட்கார வச்சு நான் ரூம் கொடுத்து அதான் இப்போ ஆர்பிடி டிராவல்ஸ்னு ஒருத்தன் வந்துட்டு ஓனருக்கே தெரியாம காசு நிறைய அடிச்சுட்டு அவங்க ஓப்பன் டிக்கெட் ஏற்றி கட்டி போட்டு குத்து குத்திக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். மதுரை வண்டி மதுரை வண்டி மதுரை அது ராமேஸ்வரம் திருப்பதியா அது இன்னொருத்தர் அமிச்சார் எனக்கு. அந்த கரூர் சென்னைக்கு இப்போ புதுசாக வந்துருக்காங்க கரூர் விநாயகர் செல்வ விநாயகா செல்வ விநாயகம் அவங்க அமிச்சாங்க எனக்கு. அந்த மேனேஜர் அமிச்சுட்டாரு எனக்கு. ஃபைனலி நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ என்னத்தான் வந்து மழை பெஞ்சிருந்தாலும் சரி, ரோட் ஒர்க்ஸ் இருந்தாலும் சரி, பஸ்ஸு செம்மையாக ரன் பண்ணி நம்மளை பஸ்ஸு 10 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே சென்னை கோயம்பேடு மெட்ரோ வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போகாது. ஸோ மெட்ரோவோடய வந்து பஸ்ஸு யூட்டன் வச்சுட்டோங்க. ஏன்னா அவங்க பார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டோன்னு உங்களுக்கு ஒரு பங்க் வருவாங்க. ஸோ அது பங்க்குள்ளே தான் பார்க்கிங்னால பார்த்திங்கன்னா பஸ்ஸு மெட்ரோக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகாது.
ஓகேங்க, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி இன்டீரியர் ஷார்ட்ஸ், எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் கேபின் ரைட் பார்த்துருப்பீங்க. ஸோ கேபின் ரைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேலம் கிட்ட வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் தூங்கிட்டேன். அது வரைக்கும் கேபின் ரைட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருந்ததுங்க. பஸ்ஸு 18 நாட்களாலும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நல்லாவே ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிருந்தீங்க, எந்த ஒரு அலுங்கல் குழுங்கல் இல்லாமல். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உளுந்துப்பேட்டில் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திக்கிறாங்க. ஸோ அதனால் காட்ட முடியல, ஏன்னா தூங்கிட்டேன். ஸோ செம்ம டயர்டு சொல்லிட்டு நேற்றுலேருந்து ஃபுல்லாக ட்ராவல்னால ஸோ தூங்கிட்டாங்க. ஆனால் கேட்ட வரைக்கும் மற்ற பேசஞ்சர் கேட்ட வரைக்கும் ரெஸ்ட் ஸ்டாப் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்க, நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூர் ஆகட்டும், ஒரு கோயம்புத்தூர் டு சென்னை தாராளமாக இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க பட்ஜெட்டாகவும் இருக்குங்க. ஸோ ஒரு சூப்பர் பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க KRSVPயில். ஸோ இந்த பஸ் உடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த சூப்பர் ட்ராவல் ஆகலாம் மீட் பண்ணுறேன். டாட்டா.